ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவில் கொஞ்சம் எள், சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை ரவுண்டாக திரட்டிக்கலாம். ரவுண்டாக திரட்டி ஒரு கத்தி வச்சு கோடு கோடாக தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். உருட்டிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி கொஞ்சம் காய வச்சுக்குங்க. அப்போ தான் இதில் இருக்க ஈரப்பசை கொஞ்சம் போகும். அப்போ தான் கிரிப்ஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. இது நான் பொரிக்கிறப்போ காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு எண்ணெயில் அப்படியே விட்டுருங்க. அதுவே வெந்து மேலே வந்துடும். அப்போது நம்ம எடுத்துக்கலாம். வெந்த பிறகு காமிக்கிறேன். போட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சுகர் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதில் சுகர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக காரம், கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இது சாப்பிட. குழந்தைங்களுக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதாலையும் செய்யலாம். மைதா விட கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் அது ஹெல்த்தி. நான் இப்போது கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இதில் காரம் பிடிக்கல அப்படின்னா வெறும் உப்பு போட்டு பிசைஞ்சி கொஞ்சோண்டு எள் இல்லை சீரகம் இது வேணால் போட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மேலே தூவி அப்படியும் கொடுக்கலாம். நான் பாப்பா குட்டி பாப்பா இல்லை, அதனால் கையிலலாம் மிளகாத்தூள் பட்டா கண்ணில் வச்சுக்க போகிறான்ட்டு இதிலே கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தான் பசங்களுக்கு சாப்பிடுதோன்னா நம்மளுக்கும் செய்ய இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.